இதுக்கு என்ன மாற்றம் அப்படின்னா, நம்ம சைக்காலஜில பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம உடம்பை சுற்றி எப்பயுமே ஆராஸ் போயிட்டே இருக்கும். இல்லை எதுவும் மாற்று கருத்து இருக்கா? ஏன்னா ஆராஸை பற்றி பேச போறேன். எப்பயுமே ஒரு ஆராஸ் வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த ஆர்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏன் நம்ம கோயிலை நோக்கி போறோம் இல்ல வந்து ஒரு பெரிய மலைஸ்தலங்கள் போறோம் அப்படின்னா அங்கே வந்து அபரிதமாக இருக்கும். நம்முடைய ப்ரானன்ஸ் சொல்லக்கூடிய ஏது அபரிதமாக இருக்கும். அதை வந்து நம்ம அறிஞ்சோ அறியாமலோ வந்து அதுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு என்ன சொல்றது ஞானப்பழம் வந்து மாதிரியா ஒரு உணர்வு வந்துடும். இப்ப வர சண்டைக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க உங்க மனசுல தோணும். கீழே போயிட்டீங்க வச்சுக்கலேன், ஐயோ வந்துருவான் போல இருக்கு, மைண்ட் வந்து அப்படியே ஒரு டைவர்ட் ஆகும். ஸோ நம்முடைய இது வந்து அப்போ மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய லொக்கேஷன்ல இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மாறி போங்க. அங்கே வந்து ஒரு உபயோகமான ஒரு பிசினஸ் மீட்டை வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா 1x இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே 10xக்கு கண்டிப்பா போவோம். இந்த 10x போறதுக்காக தான் நிறைய பேர் பல விஷயங்கள்லாம் தேடுறாங்க. அதுக்கு சிம்பிளான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்ப நம்மள எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி விஎம்சி என்பது மாதம் அந்த பிசினஸ் கனெக்ட் அதை வந்து கரெக்டா நீங்க மந்த்லி வந்து கொடுங்க. இன்னொன்று வந்து பீப்புள்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிறைய பீப்புள்ஸ்க்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இது மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா உங்க பிசினஸ்ல வந்து சார் சொன்னபடியே சும்மா ஏதோ சொன்னீங்கன்னு நினைச்சேன், மனசு வந்து நான் ஏத்துக்கிட்டேன், நிச்சயம் மாற்றம் வரும்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கீழே போன பிறகு 10 மணிக்கு வியாபாரம் நடந்துருச்சு, ஆமா சொன்ன மாதிரியே நான் 1 கோடி எதிர்பார்த்தேன் ஆனா 10 கோடி லாபம் வந்துருச்சு அப்படின்னா கோயிலுக்கு காணிக்கை கொடுக்குற மாதிரியா இந்த விஎம்சிக்கு வந்து உங்களுடைய நன்றியை ஏதாவது டொனேஷனை கொடுத்துருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் நீங்க சொன்னீங்களா? உங்க பிரசன்ட் தான் பக்கத்துல இருக்காரு. சோ இதுதான் விஷயம். இப்ப அடுத்து ஒரு சைக்காலஜிக்கலா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் பாடியில வந்து 3 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. நல்லா நினைச்சுக்கோங்க, இந்த 3 ட்ரில்லியன் செல்ஸை வந்து நம்ம யாருமே வந்து பெருசா வந்து அதை பத்தி ஆக்டிவ் பண்றதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்க இருக்கிறோம், ஒரு பூஜை திடீர்னு நம்ம ஒரு பூஜை ரூமை பார்த்த உடனே நம்மள அறியாமல் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்ம மைண்ட் மாறும். போய் சாமி கும்பிடுறோம், இது பண்றோம். சரி, இதை தாண்டி எங்கே போறோம், கிச்சன்ல வந்து பாக்குறோம் பிரியாணி அது இதுன்னு பார்த்த உடனே ஆகா வயிறு பசிக்குதே அந்த ஃபீல் வந்துருக்கு. இதை தாண்டி போறோம், ஒரு ரெஸ்ட் ரூம் பார்க்குறோம், பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே உள்ள போயிடும். இது ஏன் நடக்குது அப்படின்னா முதல் காரணம் வந்து என்னன்னா, நம்மளோட இருக்கிற ட்ரில்லியன் செல்ஸ்ல வந்து சில செல்லை மட்டும் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனையோ லட்சக்கணக்கான செல்லை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. அதனாலதான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நமக்கு தெரிஞ்ச உணர்வு மட்டும் தான் வருது. நீங்க மற்ற செல்ஸை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட பேசல ஒரே ஒருத்தர்கிட்ட வந்து கண்டிப்பா நீங்க பேசி ஆகணும். அது யாரும் இல்லை, உங்ககிட்ட 1 மணி நேரம் நீங்களே பேசிக்கிங்க. தனியா போய் உங்க வீட்டுல உட்காருங்க, ஒரு ரூம்ல உட்காருங்க. இதுவரை வாழ்க்கையில நான் யார்ட்டுமே பேசுறேன், நான் ஒய்ஃப்ட்ட பேசிருக்கேன், செலிபிரிட்டி எது வேணா பேசுங்க, ஆனா உங்ககிட்ட பேசிருக்கீங்களா? இல்லவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா சப்போஸ் உங்ககிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பெரிய அதாவது புத்தர் சித்தர் எல்லாம் எப்படி உருவாகினாங்கன்னு நினைச்சுக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைம் எடுத்து அவங்களுக்குள்ள பேசி பார்த்துருக்காங்க. இப்ப நான் இருக்கிறேன், நீங்க இருக்கீங்கன்னா நான் யாரு அப்படின்னு கேள்வி வந்து என்னன்னா, நீங்க பேசுவீங்களா? உண்மையை தானே பேசுவீங்க. நான் நல்லவன் தான், நான் கெட்டவன் தான், நான் ஏமாற்றம் பண்றவன் தான், நான் பல பேரை ஏமாத்துறாங்க எல்லாமே பேச உங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா உங்க மைண்ட் வந்து இலகுவாகும், ஃபிளெக்சிபிள் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து அது உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பேசுற நபர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னா சொல்ற மாதிரி முருகன் இட்லி கடை மாதிரியா வந்து அந்த மனதோட பேசுங்கள் வெற்றி நிச்சயமா. இன்னைக்கு பாரத பிரதமர் சொல்ற மாதிரியா மனதோட பேசுறேன் விஷயமே வந்து பார்த்தோம்னா அதுதான் உள்ள அர்த்தம். மங்கி பாத், எஸ் கரெக்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 ட்ரில்லியன் வந்து செல்ஸ் எப்படி இருக்குன்னா ஜிபிஎஸ்லோட இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2000 சயின்டிஸ்ட் வந்து மனித உடல்ல உள்ள செல்ஸை வந்து ஜிபிஎஸ் பேட்டர்ன்ல அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அதுக்குன்னு அது ஒரு பாதையில வந்து போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட முன்னாடி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ள அனைத்துமே இருக்குது. நமக்கு என்ன தேவை, என்ன விஷயங்கள் வந்து சொல்யூஷன் வேணுமோ அது எல்லாமே இங்க வந்து நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்க போறோம். ஆனா நம்மளோட நம்ம பேசினா மட்டும்தான் அது கிடைக்கும் நிச்சயமாக. ஸோ இங்க இருந்து நம்மளுடைய விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும். இன்னொன்று, எல்லாருமே நீங்க வளர்ந்த ஒரு தொழில் முனைவர்கள் தான். பேசிக்கான விஷயத்தெல்லாம் நம்ம எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இன்னைக்கு வளர்ந்த நபர்களுமே பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கம்ல நிறைய பேர் வந்து கோட்டை விட்டுறாங்க. சில பேர் வந்து பாசிவ் இன்கம்ல போயிட்டாங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெட்வொர்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து மாசம் வந்து 50,000 சேலரி வாங்குறேன், 1 லட்சம் சேலரி வாங்குறேன் என்பதுதான் சொல்றத விஷயமா இருக்குது. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த 2027 வந்து நான் ஒரு 50 கோடிக்கு தாங்க என்னுடைய சொத்து மதிப்பு இருக்குது. 2027 பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 100 கோடிக்கு போகணும். இந்த நெட்வொர்க்ல நம்ம திங்க் பண்ண ஆகணும். நேற்று வரைக்கும் வந்து எது ரெக்கார்ட்ஸ் சொல்லப்படுதோ ஒவ்வொரு வருஷமும் அந்த ரெக்கார்ட்லாம் உடைக்கப்பட்டுட்டு தான் வருது. உசேன் போல்ட் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் மேன் இந்த வேர்ல்டுன்னு நம்ம சொல்றோம்.
ஆனா அதே மாதிரி முஃபாரின்னு ஒருத்தர் இருக்காரு. உசேன் போல்ட்டை காட்டிலும் 2 அவார்டு வந்து அதே ஒலிம்பிக்ல வந்து வாங்கினவர் தான். ஆனா அவரை பத்தி இந்த உலகம் யாருமே பேசல. உசேன் போல்ட் பேசின அளவுக்கு முஃபாரியை பேசுறதுக்கு ஆள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, உசேன் போல்ட் ஓடுனது வந்து 100 மீட்டர் ஓட்டம், முஃபாரி ஓடுனது வந்து பாத்தீங்கன்னா மராத்தான் ரேஸ்ல ஓடுனது. அப்போ இந்த உலகம் யாரை ரசிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்பீடா இருக்கிறவங்க மட்டும் தான் ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் மாலை மரியாதை எல்லாமே கிடைக்குது. நீங்க எல்லாம் தான் பெரிய ஸ்கில்லா இது வந்தாலும் முஃபாரி மாதிரி மராத்தான் ரேஸ் ஓடணும்னா நம்ம வந்து 100ல 101 தான் இருப்போம். நம்பர் 1 வரணும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நெயில் ஆம்ஸ்ட்ராங்குடைய கதை உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்றேன். அங்கே விண்வெளியில வந்து நம்ம என்ன பண்றாங்க, நிலாவில் போய் அந்த ராக்கெட்டை இறக்கிட்டாங்க. அவரு நம்ம கால்ட்ரின், அவர் தான் கேப்டன். அந்த அந்த மூணுல வந்து இறங்க வேண்டியவர் கால்ட்ரின். ஆனா நெயில் ஆம்ஸ்ட்ராங் வந்து பாத்தீங்கன்னா துணை கேப்டனா இருக்கிறாரு. கீழே இருந்து கமாண்ட் போகுது, கேப்டன் கால்ட்ரின் கெட் டவுன் அப்படின்னோடனே இவர் கால்ட்ரின் என்ன யோசிக்கிறாரு, நம்ம காலை வச்சோம்னா நம்ம எதுவும் பஸ்வம் ஆயிடுவோமோ, இல்லை நம்ம எதுவும் அவுட் ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு சில நேரம் ஃபீல் பண்ணாரு. ஆனா அதுக்காக வெயிட் பண்ண முடியாது. கீழே இருந்து கமாண்ட், நெக்ஸ்ட் கமாண்ட் வந்துருச்சு, ஆம்ஸ்ட்ராங் கெட் டவுன் அப்படின்னோடனே ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு காலை எடுத்து கீழே வச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் என்ன ஆயிடுச்சு, சரித்திரத்துல இடம் பெற்றாரு. கால்ட்ரின்னு ஒரு நபர் வந்து நம்மள போல யாராவது சொன்னாதான் தெரியும் ஒழிய இன்னைக்கு அவர் ரெக்கார்ட்ல இல்லை. அது போல வாழ்க்கையில வந்து திடீர்னு நமக்கு ஒரு ஆஃபர் வரும். அந்த ஆஃபரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா எடுப்போமா வேணாமா யோசிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா 10 காம்படிஷன் நம்மளை அடிச்சு போயிட்டே இருப்பான். வந்துச்சுன்னா ஓகே நான் வர்றேன் அதுக்கு. ஏன்னா we are the creators. ஏன்னா பிசினஸ்மேன் வந்து கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு வேர்ல்டு மில்லியனர்ஸ் பில்லியன்ஸ்ல அதிகபட்சம் இருக்க வந்து 95% என்பது பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்புள் தான் இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% மட்டும் தான் செலிபிரிட்டிஸ், இந்த சினிமா நடிகர்கள், அந்த ஹாலிவுட்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் இருக்காங்க. இன்னொரு ஒரு 2% யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த இது ஆர்ட்ஸ், அதாவது பெயிண்டிங்ஸ், டிராயிங்ஸ் லெவலில் உள்ளவங்க, இந்த கிராஃப்ட் ஒர்க் மூலமா உள்ளவங்க தான் மில்லியனர்ஸ் பில்லியன்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. எங்கேயுமே வந்து சம்பளம் வாங்கி வந்து நான் இந்த மாதிரி மில்லியன் பில்லியன் ஆனது வந்து இல்லவே இல்லை. அதனால நம்ம சொல்லக்கூடிய வந்து பிசினஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த பிசினஸ்னால வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே பல குடும்பங்களை வாழ வச்சுக்கிட்டு தான் இங்க இருக்கிறோம். இந்த வாழ வச்ச குடும்பம் வந்து 10 பேர் இருக்கிறத வந்து 100 பேரை மாத்த வந்து என்னுடைய கடமை தான் அப்படின்னு உங்களோட நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்க வந்து யாருக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னா, உங்க தொழில் மூலமா நீங்க பல பேரை வாழ வைப்பியா, கடவுள் கேட்கிறாரு, வாழ வைப்பியான்னா இல்ல சார் என் குடும்பத்தை வாழ வைக்கிறதான் வழி பார்ப்பேன்னா நீங்க இங்கிட்டு இரு. வாழ வைப்பேன் அப்படின்னா உங்களுக்கு தனி ப்ரையாரிட்டி கொடுக்குறாப்ப ஓகே வாழ வைப்பேன். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைக்கு தொழில சொல்யூஷன் இருக்குதா? 2வது கேள்வி. ஆமா நான் என் சொல்யூஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சொல்யூஷன் தான் வைப்பு தான், நான் என் சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஓகே. 3வது வந்து உங்ககிட்ட பொறுமையும் கத்துக்கிற மனப்பக்குவம் இருக்குதா? சார் நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் போய் கற்றுக்கிட முடியுமா எனக்கு அந்த அப்படின்னோம்னா நீங்க வந்து உட்காரு. ஸோ இது போல வந்து பக்குவம் இருக்கு பட்சத்தில் வந்து இறைவன் சொல்றது வந்து ஒரு அடைமொழி தான். இங்கே நான் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து என்பது நம்முடைய நேச்சர், நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நம்முடைய ஆறா வந்து நமக்கு உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்குது. ஆனா இதுக்கு நம்ம ஒத்து வரணும், அவ்வளவுதான். நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, வெளி மனது, உள் மனது, ஆள் மனது சொல்றோம். இந்த 3 மனதையும் வந்து ஒரு தனி மனிதன் வந்து சித்தராகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஒரு பிசினஸ் மேன் வந்து அவருடைய சிந்தனையை வந்து ஒருமுனைப்படுத்தும் பொழுது 3மே ஆக்டிவேட் ஆகுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 நபர் நம்ம வேலைக்கு இருக்காரு. ஒருத்தர் வேலை வந்து புளியை தோன்றது மட்டும் தான் அவர் வேலை. இன்னொரு நபர் வந்து அதுல வந்து அந்த விதையில போடுறது அவர் வேலை. 3வது நபர் புளியை மூடுறது அவர் வேலை. ஆனா அந்த 3 பேரும் சேர்ந்தா தான் அந்த வேலை உருப்படியான வேலை. இதுல நடுவில் ஒருத்தர் ஆஃப் ஆயிட்டாரு வச்சுங்களேன், அந்த சீட்ஸ் விதை போடுறது ஆஃப் ஆயிட்டாரு அப்படின்னா, புளியை தோண்டவர் என்ன சொல்லுவாரு, சார் நான் என் வேலையை பார்த்துட்டேன், புளியை தோண்டிட்டேன். 2வது நபர் ஆப்சென்ட், 3வது நபர் சொல்லுவாரு நான் புளியை மூடிட்டேன். ஆனா இங்க என்ன நடக்கும், ஒண்ணுமே நடக்காது. அப்ப நம்ம மனசுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வெளியில என்ன உங்க எண்ணோட்டம் இருக்குதோ உள்ளே அந்த எண்ணோட்டம் இருக்கணும். ஆள் மனசுலயுமே வந்து வெறி இது இருக்கணும். இந்த 3மே ஆக்டிவேட் ஆனா மட்டும்தான் எத்தனை இம்பாசிபிளா இருந்த விஷயங்களுமே பாத்தீங்கன்னா நம்மளால மட்டும்தான் பாசிபிள் ஆக முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து இன்னைக்கு விஎம்சி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஏன்னா இது போன்ற விஷயங்கள் வந்து நான் பேசணும் அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா அந்த எடிசனுடைய கதை தான் வரும். எடிசன் என்ன பண்ணுவாருன்னா, அவரு ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் எழுதும் பொழுது பூனைகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெரிய பூனை சின்ன பூனை எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சோகத்துல ஒரு பெரிய ஓட்டையும் சின்ன ஓட்டையும் போட்டு வச்சிருப்பாரு. பெரிய ஓட்டை எதுக்குன்னா பெரிய பூனை வெளியே போறதுக்கு, சின்ன ஓட்டை எதுக்குன்னா சின்ன பூனை வெளியே போறதுக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் சொல்லுவாங்க, ஏன் சார் பெரிய ஓட்டை வழியிலேயே 2 பூனையும் உள்ள போயிருமே, இதுக்கு சின்னதுன்னா. சில நேரங்கள் வந்து அந்த மாதிரி பெரிய அறிவுசாலியானாலும் சில ஒரு ஆமால கரெக்டான. அப்ப இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, ஆமா தம்பி இது கரெக்ட் தான், சரி இருந்தா ஓகே நல்லதா இருக்கு அப்படின்னு அந்த எண்ணோட்டம் வரும், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால வந்து அப்பப்ப நமக்கு வந்து வேலைப்பளு எவ்வளவு இருந்தாலும் கோடாரியை தீர்த்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரியா நம்மளுடைய
நம்மளுடைய இதுவரை கடந்த இந்த பாதையும் சரி, நம்மளுடைய எவாலுஷனையும் சரி ரீஎவல்யூஷன் பண்ணி அதை சீச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூர்மையாகிக்கணும். கூர்மையானா இன்னும் நிறைய வந்து நம்ம வந்து கூடையை வச்சு நம்ம வந்து மரங்களை வெட்ட முடியும். ஸோ அந்த போன்ற ஒரு மனநிலைக்கு நம்ம எல்லாருமே வரணும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இங்கே பேசுறதுனால நான் எடுத்திருக்கேன். 2 வண்டி தான் நம்ம ஊருக்கு பக்கம் போகும், நல்லா பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து தண்ணி வண்டி போனதும் பார்த்துருப்பீங்க, இன்னொன்று பெட்ரோல் வண்டியும் பார்த்துருப்பீங்க. தண்ணி வண்டி எப்படி போகும்னா ரோடு ஃபுல்லாக தண்ணியை அப்படியே தெரிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கும். பெட்ரோல் வண்டி எப்படி போகும், டப்புன்னு அடைச்சிட்டு அப்படியே பக்குவமாக போய் சேர்ந்துடும் இடத்துக்கு. அதுபோல இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களோ, நீங்க இனி வருங்காலத்தில் நீங்க தலைவர் மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களோ பெட்ரோல் போல உள்வாங்கி அடைச்சிக்கிடுங்க. தண்ணி வண்டி மாதிரி வந்து சதுர விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம போய் குடைகளை இறங்கினோடனே என்னமோ சொன்னாங்க ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னு இன்னொரு மீட்டிங்கை கூப்பிடு அப்படின்னு காரணம். இது பண்ணுங்க. என்னுடைய மிகப்பெரிய தாழ்மையான நோக்கம் என்பது என்ன அப்படின்னா, இங்க இருக்கவங்க எல்லாருமே 10x போய் விஎம்சிக்கு அடுத்த மாசம் வந்து ஒரு டொனேஷன்ஸ் குமியணும். அதுதான் இது வெற்றியின் பாதை அமையணும். ஸோ உங்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.